ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து 7:45 அந்த மாதிரி ஆகுது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா இருக்குது. ஸோ சேமியா தான் வந்து சமைக்க போகிறேன். குட்டி பாப்பாவுக்கும் சரி பெரிய பாப்பாவுக்கும் சரி, அவங்க 2 பேருக்கும் வந்து சேமியா. எனக்கு வந்து மார்னிங் வச்ச ரைஸ் இருக்குது. ஸோ ரைஸு, சாம்பார் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் சாப்பிட போகிறேன். ஸோ குழந்தைங்களுக்காக மட்டும் சமைச்சிட்ருக்கேன். அண்ட் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என் குட்டி பாப்பா தான் பெரிய பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் ரொம்ப கத்திகிட்டே இருக்காங்க. இவ்வளோதான் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேருமே சேர்ந்து எங்கள் குட்டி பாப்பாவை 2 பேராலையுமே மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சேமியாக்காக வந்து வதக்கிட்டு இருக்கேன். எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா, அதனால. என் குட்டி பாப்பாவும் பாருங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளேயே வந்து நின்றுக்கிட்டாங்க என் கூடவே. குஷி, அக்கா கூட போய் விளையாடுங்க, போங்க அக்கா கூட போங்க. வாங்க சாமி, வாங்க தம்பி, வாங்க. போட மாட்டிங்களா? போக மாட்டிங்களா? சரி இருங்க, இங்கே வாங்க, அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறேன். பொறி கொடுக்குவா? நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சேமியா வந்து சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க அக்காவும் தங்கச்சும்? எழுத விடுறாளா? டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தானே இருக்கா? எழுதவே விட மாட்டேங்கிறாளா? சரி, அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் அவள் கூட வந்து நான் கொஞ்சம் நேரம் ரைம்ஸ் ஏதாவது பார்த்தேன்னா அவள் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவா. ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. பாட்டு போட்டால் எங்கள் பாப்பா வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. ஆக்சுவலி இது சாங்கே போடாமல் வந்து ஆடுங்க ஆடுங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸை அவங்க சந்தோஷமாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில். ஸோ பொரி கொடுக்கலான்னு நினச்சேன். சரி ஓகே, வேண்டாம், நைட் டைமில் ஏதாவது பொரியெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேமியா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க 2 பேருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லான் இருக்கேன். அதுவும் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு சேமியானா சொல்லவே தேவையில்லை. இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் குட்டி பாப்பா எல்லாத்தையுமே அதை சாப்பிடுவா. பெரிய பாப்பா தான் அதையும் இதையும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. குட்டி பாப்பாலாம் குட் கேர்ள், குட் கேர்ள், அப்படி தானே புஜ்ஜு? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொதி வந்துருச்சு, அப்படியே நுரைச்சி பொங்குற மாதிரி. ஸோ அப்படியே வந்து பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். ஸோ சேமியா சேர்த்து அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி 1 கப்பு சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 சேர்ப்பேன். அதுக்கு சில டைம் 1க்கு, அதாவது 1.5க்கு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன். ஹோம்ஒர்க் முடிஞ்சிச்சா? நானும் குக்கிங் முடிக்க போகிறேன். குக்கிங்லாம் கிடையாது, சேமியா. சரி, பாப்பா தூக்கிட்டு அப்படியே வெளில போ. சேமியா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பிளேட்டெல்லாம் எடுத்துடலாம். அதுவும் எங்கள் சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் எது இருந்தாலும் கையில் சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. நீ பிளேட் எடுத்துக்கோ கண்ணு, நான் சேமியா எடுத்துகிட்டு வரேன். குஷி வாங்க, பிளேட் எடுத்துக்கோங்க. வா சூப்பர். அப்படியே பிளேட்டில் ஒன்றும் இல்லைன்னு பார்க்காதீங்க, அம்மா எடுத்துகிட்டு வருவேன். அப்படியே இடுக்கியை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதான். சிக் 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 சிக். சாமி உட்காருங்க, அம்மா போடுறேன், உட்காருங்க. குட்டி பாப்பாவுக்கு ஒரு பிளேட்டில் வந்து போட்டாச்சு. ஸோ குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. பொறுமையாக, சூடாக இருக்குது, பொறுமை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், அம்மாவுக்கு ஒரு ஹாப்பி, சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு.
குஷி நல்லா இருக்காடா? அவளே தலையாட்டுறா. அவ தட்டுல இருந்து ஏன் கண்ணு எடுத்து சாப்பிட்ற? நீ மட்டும் சாப்பிடுப்பா. நான் திருப்பியும் கொடுத்துருவேன். அவ டிஸ்டர்ப் பண்ணல. ஐயோ அவ கோச்சுப்பா. கொடுத்துரு, அவள்கிட்ட கொடுத்துரு. ஐயோ குடுக்கண்ணே. அவன் நகர்ந்து போறா பாருங்க பாரு. சண்டை போட்டுட்டே இருங்க அது அவள்கிட்ட. ஸோ இன்னைய நைட் டின்னர் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமியா தான். ஸோ அப்படியே இந்த குட்டி வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலான் இருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ முடியுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஏன் சாப்பிட்லையா? சாப்பிட்லையா எங்கள் குட்டி? சாப்பிட்லையா தங்கம்மா? ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். until take care, tata, bye bye and thank you for watching our video. என்ன ஆச்சு? ஏன் கத்துறீங்க?